இயக்குனர் அனீஸ் அஷ்ரப் அப்படின்றவருடைய டைரக்ஷனில் நடிகர்கள் வெற்றி, தம்பி ராமையா, நடிகை ஷில்பா மஞ்சுநாத், மகேஷ் தாஸ், ரெடின் கிங்ஸ்லி உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் அப்படின்ற திரைப்படம். ஓகே, இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. மறைந்த கிரைம் நாவலாசிரியர் ஒருத்தனுடைய மகனான வெற்றி தன்னுடைய தந்தை குறித்து உருவாகும் ஒரு புத்தக வேலைக்காக சென்னை வராரு. அப்போது சென்னையில் தொடர் கொலைகள் நடந்துட்டு இருக்கு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் தம்பி ராமையா கூட சேர்ந்து தன்னுடைய புத்திசாலித்தனமான மூளையை பயன்படுத்தி அந்த கொலைக்கான காரணம் கொலையாளியை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு வெற்றி. அந்த சமயத்தில் தம்பி ராமையாவினுடைய செல்ல மகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? தம்பி ராமையா, வெற்றி இவங்களுடைய கூட்டணி இணைந்து கொலையாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க? இதுதான் சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் திரைப்படத்தினுடைய கதை. எழுத்தாளரினுடைய மகன் திடீர்னு சென்னைக்கு வர்றது, தொடர் கொலைகள், சற்றே விகார தோற்றம் கொண்ட கொலையாளி, போலீஸ் துப்பறிதல், அதற்கு வெற்றி உதவுதல், அடுத்தடுத்த கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஆரம்பிச்சு நகர ஆரம்பிக்குது. ஹீரோ வெற்றி கெட்டப், காஸ்டியூம், நடிப்பு எல்லாமே வீக் அப்படின்னு தான் சொல்லணும். எதுவுமே ப்ராப்பராக கிடையாது. எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்தியிருக்கலாம். ஒரு ஹீரோவுக்கான எந்த விஷயமுமே இல்லாமல் அவர் பயன்படுத்தியிருக்காரு படத்தோட இயக்குனர். அதுலேயுமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைம் கதாசிரியர் இருக்காரு, அவரை ஒரு துப்பறிதலுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மேபி கிரைம் கதைகள் நிறைய எழுதுனதுனால அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அவர் என்ன நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். அவர் ஒரு கிரைமுக்கு உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாலே அதுவே நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் ஒரு கிரைம் கதாசிரியனுடைய மகன் கிரைமை கண்டுபிடிக்க உதவி பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் நம்ப முடியாத கற்பனையின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு உச்சத்தை தான் இந்த படத்தில் இயக்குனர் எட்டியிருக்காரு. இப்படி கேட்கும் போதே அடடா ஏங்க இதெல்லாம் எப்படிங்க வாய்ப்பு அப்படின்னு நமக்கு யோசிக்கிற இந்த விஷயத்தை எப்படி போலீஸ்காரவங்க ஏற்றுக்கிட்டாங்க? கடைசியில் தம்பி ராமையாவுக்காக வெற்றி ஒரு விஷயம் பண்ணுறாரு. படத்திலேயே உருப்படியான ஒரே விஷயம் அதுதான் அப்படின்னு சொல்லணும். ஹீரோயின் ஷில்பா மஞ்சுநாத், போலீஸாக வரக்கூடிய நைனா சாய் இவங்கெல்லாம் அழகாக இருக்காங்க. எந்த சீன்லையும் பெருசாக அவங்களாம் நடிக்கிறதுக்கு வேலையும் இல்லை. மாறாக தம்பி ராமையா நடிக்கிறாரு ரொம்ப ஓவராக நடிக்கிறாரு. அவருக்கு அந்த நேஷனல் அவார்டு கொடுத்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பு கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கும். இதில் அந்த ஓவர் டோஸில் ஓவர் டோஸ் நிறைய கொடுத்துருக்காரு. காமெடி போலீஸ் மாதிரி பேசுகிறாரு. அவருக்கும் அவருடைய மகளுக்குமான அந்த பாசப்பிணைப்பு மட்டுமே படத்தில் நிற்குது. வில்லனாக வரக்கூடிய மகேஷ் தாஸ் தான் படத்தினுடைய தயாரிப்பாளர். அவருக்கு நிறைய பில்டப் சீன், கடைசி சண்டை காட்சியில் கூட ஹீரோவை விட அவருக்கு தான் அதிக முக்கியத்துவம். பின்ன தயாரிப்பாளராச்சு, அவர் கண்டிப்பாக பில்டப் பண்ணி ஆகணும் இல்லையா? அவர் ஏன் அப்படி மாறுறாரு, ஏன் கொலை பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்துலலாம் சுத்தமாக அழுத்தமே இல்லை. அதுவே கதையினுடைய மிகப்பெரிய மைனஸாக மாறிடுது. கதைக்கான அழுத்தமே அங்கே தான் கம்ப்ளீட்டாக போயிடுது. தம்பி ராமையாவினுடைய மகளின் நண்பர்களாக வரக்கூடிய மேலெடுத்து பிள்ளைகளுடைய நடிப்பும் கேரக்டரும் கதையோட நல்லாவே செட் ஆயிருக்கு. அவங்களை ஹீரோ நடத்துகிற விதமும் ஓரளவு சபாஷ் சொல்கிற மாதிரி இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை தேவை, நம்ம நாட்டில் சபல புத்திக்காரர்கள் அதிகம், பெண்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்ற அந்த நல்ல கருவை இது வரைக்கும் பல திரைப்படங்களில் போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டாங்க. தேய்ஞ்ச அந்த ரெக்கார்டையே மறுபடியும் தூசு தட்டி எடுத்து மறுபடியும் நாங்கள் தேய்க்கிறோம் பாருங்க அப்படின்னு தேய்க்க ஆரம்பிச்சது பிரச்சனை இல்லை. ஆனால் தேய்ச்சி புகை பார்க்குற ஆடியன்ஸ்க்கெல்லாம் கண்ணேறிற அளவுக்கு அதை தேய்ச்சது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகியிருக்கு. ஸோ அப்படி ஒரு அறத பழைய கருவை அவர் எடுத்துக்கிட்டு அதை கிரைம் த்ரில்லர் பாணியில் சொல்ல முயற்சி பண்ணி தடுமாறி இருக்கார் பயங்கரமாக இயக்குனர் அனீஸ் அஷ்ரப். அது படம் பார்க்கும்போது பயங்கரமாக ஃபீல் ஆகுது. மற்ற கேரக்டர்கள் எதுவுமே படத்தோட கதைக்கு சப்போர்ட் பண்ணல. ஏங்க படத்தோட ஹீரோவான வெற்றி கேரக்டரே படத்தோட கதைக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது எப்படி மற்ற கேரக்டர்கள்லாம் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியும்? படத்தினுடைய அந்த கிரைம் கதைக்காக விறுவிறுப்பு திருப்பங்கள் அதிகம் இல்லாதது, அது அழுத்தமாக இல்லாதது பெரிய குறை. நான் சொன்னேன் இல்லையா, கடைசியில் தம்பி ராமையாவுக்காக வெற்றி ஒரு விஷயம் பண்ணுறாரு, அதுதான் படத்தில் மட்டுமே உருப்பணின்னு. அந்த மாதிரி அந்த கிளைமேக்ஸாக இருக்கட்டும், ப்ரீ கிளைமேக்ஸாக இருக்கட்டும், அங்கே வரக்கூடிய ஒரு 4-5 சீன்கள் படத்தை கொஞ்சம் பார்க்குற மாதிரி ஆக்கியிருக்கு. அந்த மாதிரியே முழு படத்தையும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஓரளவு நல்லா பார்க்குற படமாகவே ஆகியிருக்கும். இப்போ அதனாலேயே கொஞ்சம் ரொம்ப சுமாரான படமாக ஆயிடுச்சு. அந்த 4-5 சீன்கள் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக முழு படத்தையும் உங்களால் உட்காந்து பார்க்க முடியும்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ண வேண்டிய திரைப்படம் தான் இந்த சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் அப்படின்ற திரைப்படம். மொத்தத்தில் இந்த சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் திரைப்படம் எப்படி இருக்குது, தேட்டரில் போய் பார்க்கலாமா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புக்கோட கடைசி பக்கம் ஒரு 4-5 பேஜஸ் மட்டும் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக 100 பேஜ் இருக்கிற அந்த புக்கை நான் ஸ்டார்டிங்லேருந்தே சலிக்காமல் படிப்பேன் அப்படின்ற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம். இல்லைப்பா ஐயோ கடைசி பக்கம் நல்லா இருந்துச்சுன்னா நான் அதை மட்டும் கூட படிச்சுக்கிறேன், என்னால் ஃபஸ்ட்லேருந்து தான் படிக்கவே முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் மறந்தும் கூட அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க கிரைமை துப்பறிகிறேன் அப்படின்ற பேரில் அவங்க முதல் பலி கொடுக்குறதே படம் பார்க்க வந்த நம்மளையாக தான் இருக்கும் அப்படின்றதுனால அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் அப்படின்ற அந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பார்த்துன்னு உங்களுடைய ரிவ்யூ என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இப்போ வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் மறக்காம டிங் நினைத்திருங்க.